நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 5 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம எவ்ரிடே வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய செட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் நல்லா வந்து படிங்க, சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கண்டிப்பாக வந்து கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு இந்த நியூஸ் வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டி இப்போ 2025 எங்கே நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், துபாய் இந்த 2 பிளேஸ்லேயும் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ஐசிசி சாம்பியன் கோப்பை 2025 இந்த போட்டியை வந்து நடத்தும் நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாகிஸ்தான். எந்த பிளேஸில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாகிஸ்தான்லேயும் நடக்குது, துபாயிலையும் வந்து நடக்குது, சரிங்களா? அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தேசிய பாதுகாப்பு தின விழா அது வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டத்தின் கீழ் மக்கள் மருந்தக விழா பார்த்திங்கன்னா மார்ச் 1 7 வரைக்கும் கொண்டாட போகிறாங்க, சரிங்களா? இப்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து முதல்வர் மருந்தக திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க இல்லையா? அதேமாரி பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த திட்டத்துடைய விழா பார்த்திங்கன்னா மார்ச் 1 7 வரைக்கும் நடக்க போகுது. அடுத்து பாருங்கள், அடுத்து சொல்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். 4வது பாயிண்ட், இந்திய புவியியல் மையம். இதை பற்றி சொல்கிற டேட்டாஸ்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய புவியியல் மையத்தின் தலைவர் வந்து இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயகுமார். அவர் வந்து இருக்கார், சரிங்களா? இந்திய புவியியல் மையத்தின் தலைவர் வந்து விஜயகுமார். அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மற்றும் ராஜபாளையம் பகுதிகளில் அடிப்பகுதியில் தங்கம் இருக்கலாம். அதுக்கான கூறுகள்லாம் வந்து சாத்தியக்கூறுகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ திருவண்ணாமலையிலும் ராஜபாளையம் இருக்கு இல்லையா? அந்த பகுதிக்கு அடியில் பார்த்திங்கன்னா தங்கம் இருக்கிறதுக்கான கூறுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய புவியியல் மையம் வந்து சொல்லியிருக்கு, சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, விஜயகுமார். இந்த நிறுவனத்தோட இந்திய புவியியல் மையம் இருக்கு இல்லையா? அந்த நிறுவனத்துடைய 175வது நிறுவன தினம் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நடந்துச்சு. அந்த விழாவில் தான் வந்து இந்த அறிக்கையை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா பெல்ஜியம் இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்தது. இந்தியா பெல்ஜியம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து செஞ்சு கொண்டாங்க. அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் தலைமை தேர்தல் அதிகாரி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ராஜீவ்குமார் இருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா ஞானேஷ்குமார் இருக்கார். அது கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ராஜீவ்குமார் பார்த்திங்கன்னா இந்தியாவின் 25வது தேர்தல் அதிகாரி. ஞானேஷ்குமார் பார்த்திங்கன்னா இந்தியாவின் 26வது தேர்தல் அதிகாரி. அடுத்து பாருங்கள், மகளிர் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநராக ஸ்ரேயா பி சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். மகளிர் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநராக ஸ்ரேயா பி சிங் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். அவ்வளோதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோலாம் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது அப்டேட் பண்ணதை வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா ரீசன்ட் வீடியோஸில் இருக்கும் பாருங்கள். இல்லைன்னா நான் ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி நான் எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் வந்து நான் தனியாக போட்டு கொடுத்துட்றேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். தேங்க்யூ.